எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 33 days கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோடய சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர் செல்ஃப். ஸோ நான் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு. யாரெல்லாம் நியூஸ் பார்க்கலையோ அவங்களாம் தயவுசெய்து தினமும் நியூஸை பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, உங்களை பற்றி யோசி திங்க போட்டு வர் செல்ஃப். உங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குது இந்த இன்ஃபர்மேஷனை நாம் தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. என்ன நடக்குதுன்னே தெரியாத சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த பதிவு. நியூஸே பார்க்காதவங்களுக்கு அந்த பதிவு. தயவு செய்து ஒரு 10 minutes ஒதுக்கி தினமும் அப்டேட் ஆன நியூஸை நாம் பாலிமர் நியூஸ், சன் நியூஸ், நிறைய நியூஸ் சேனல் இருக்குது. அதில் எந்த சேனல் உங்களுக்கு ஃபேவரட்டோ அந்த சேனலில் தினமும் பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டில் நடக்கிறது சில விஷயங்களை பார்க்காதனால நமக்கும் ஒரு சில தகவல் தெரியாமலே போயிடும். உங்களை பற்றி யோசி திங்க் போட்டு வர் செல்ஃப். உங்களுக்கு நியூஸ் தெரியலனா, என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியலனா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு, நியூஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது, பார்க்காதவங்களுக்கு. உங்களை பற்றி யோசிங்க, திங்க போட்டு வர் செல்ஃப். நியூஸை பாருங்கள். அப்போ தான் நமக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அப்டேஷன்லாம் நமக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு தான் இந்த பதிவு. தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகும். ஐ எம் வெரி கிளாட். நம்ம நாட்டு நடப்பை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அப்பப்போ நியூஸில் அப்டேஷன் ஒரு 10 minutes ஒதுக்கி உங்களுக்கான நேரத்தை 10 minutes மட்டும் ஒதுக்கி நீங்கள் தினமும் என்ன நியூஸுன்னு அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அது மூலிமா ஒரு நல்லது நடக்கும். உங்களை பற்றி யோசி திங்க போட்டு வர் செல்ஃப். உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதனால் நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடலாம். ஆமாம், உண்மையாக சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி பவர் கட் டுடே. இந்த பவர் கட் விஷயத்தையே நமக்கு தெரியாது. ஏரியாவில் பவர் கட் ஆனது, இன்றைக்கி பவர் கட்டுன்னு நியூஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ தெரிஞ்சவங்க உஷாராக அவங்க வீட்டில் எல்லாம் முன்னெச்சரிக்கை எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுறது? ஸோ அதனால் உங்களுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னேன். அதேமாரி பள்ளி விடுமுறை, காலேஜ் விடுமுறை இதெல்லாம் நியூஸ்லேயே சொல்லிவிடுவாங்க. தேவையில்லாமல் நம்ம போய் அலைஞ்சு ஏமாற்றம் தேவையில்லை. நியூஸை பார்க்க 10 minutes ஒதுக்கி நீங்கள் பாருங்கள். ஆமாம், இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு. பை பாய், சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. ஸோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். சீ லேட்டர் சுகன்யா. உங்கள் சுகன்யா.